சாமியோ, நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்க. மிக்க நன்றி மகனே. யோ யோ யோ, என்ன பன்றி நன்றின்னு கிளம்பிட்ட? வாடகை குடியா? என்னிடம் பணம் இல்லை, நான் முற்றும் துறந்தவன். எங்க திறந்திருக்கு? எல்லாம் மூடிதானே இருக்கு. வாடகை குடியானா என்னென்னமா பசிக்கிட்டு இருக்க? பசிக்குதியா? காசை குடியா? உனக்கு பசிதானே, கொஞ்சம் பொறு. அப்பனே, இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள். யோ, என்ன நக்கலா? இதுக்கு பதிலா காசை வரவையா முதல்ல. எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது. வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஆஹா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல டுபாக்கூரா? நான் ஒரிஜினலா இல்லை டுபாக்கூரா என்று தானே யோசிக்கிறாய்? சாமி, நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க? யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. அப்ப இத கொடுங்க. வைத்துக்கொள். இது இல்லையா? நீ யாரு எதை நினைச்சாலும் சொல்லிருன்னு சொன்ன, அந்த வரத்தை கொடு. ஐயோ, அதனால் உனக்கு பல சிக்கல்கள் வருமே. ஒய்யால வாடகை கொடு. சிக்கல் வேணா, வைக்கல் வேணா. யாயா? இல்லை இல்லை, சாதாரண சிக்கல்கள் தான் வரும், அதுவும் தீர்ந்துவிடும். அந்த வரத்தையும் தந்தோம், இந்த பிஸ்கட்டையும் தந்தோம். என்ன தோம் தோம் கிளம்பிட்டான்? யோ யோ, நில்லியா? யோ, போயிட்டானே. சரி, இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்றது? இந்த நாயும் ஒரு உசுறு தானே. இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா. நாயே, நீ நாசமா பிஸ்கெட் எல்லாம் நாங்க சாப்பிடுறதுடா. நீங்க தான் சோறு சாப்பிடுறீங்கல்ல. 2 பிஸ்கெட் போறானா பார், இவனே தின்றான். பாரதேசி நாய, இவெல்லாம் ஒரு மனுஷன். நாய் நம்மள ரொம்ப கேவலமான நினைக்குது. சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ? இருந்தாலும் இந்த மேட்டரை விடப்படாது. இந்த பிஸ்கெட்டை நீயே சாப்பிடு. காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவா. இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? மேலகளை விழுந்து சாவ போற. இதை விட பெரிய வண்டியெல்லாம் ஓட்டிருக்கேன். ஆமா, எந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? அரஞ்ச பல்லுலாம் செதறி போகும். என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. மறந்துட்டியா? அஞ்சம்மா, உன்னைய பார்த்து எவ்வளவு நாளா ஆகுது. எப்படிமா இருக்க? கையடியா, ஏதோ காலைல வந்து லவ் பண்ணியேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே. இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? என்னையா இது? கோச்சுக்கலாமா? சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன். வெற்றி வேலைக்கு அப்புறம் இவன் தான் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பாரு, இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு. அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறேன்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமா, வந்து வந்து வளவளம் பேசிக்கிட்டு இருக்கே. உன் புருஷனை ஒரு வார்த்தை காப்பி சாப்பிடுறீங்களா, மோர் சாப்பிடுறீங்களா கேக்குறாடி. நீ கிழிக்கிற அது ஒண்ணுதான் குறைச்சல். அது சின்ன பிள்ளை, அப்படித்தான் பேசும். நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆஹா, இவன் தாயா உண்மையான நண்பன். ஆமா, இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்போமா? கடவுளே, அவளை உன் கூட்டிட்டு போக கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, உன்னை நண்பன் சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா. 1 மீட்டர் தோடு, 2 ஒன்ஸ் ரத்தம், 2 சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது? உன்னைய வேலையை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கண்டா துரோகி. கொஞ்சம் தள்ளிக்க. ஐயோ அம்மா, இந்தாங்க. ஆமா, நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா பாப்பா? போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன். பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது? எல்லாம் என் தலையெழுத்து. அடி பாவி, இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி? விட்டா 10 வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான். இவளை சீக்கிரம் கூட்டி போய் 4-5 பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான். என்னங்க இது கீழே போட்டீங்க? சிலிப்பாயிருச்சு. நான் வர்றேன். என்னங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன். உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியும்டி யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க, வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்துக்கு? ஏய், ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன். அவன் மேல உன் நிழல் பட்டுச்சுன்னு வச்சுக்க, மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு போய் தெரிஞ்சுக்க. ஜாக்கிரதை. நல்லா 1.5 கிராம் வந்துட்டு நினப்புகளை. தம்பி டீனர் போலாமா? போலாம், ஏறுங்க சார். எவ்வளோமா?
20 ரூபா கொடுங்க சார். மீட்டர் இருக்குல்ல ராஜா, அதை போடுமா. அது எதுக்கு வச்சிருக்க? மீட்டர் போட்டா 19 ரூபா சார். நான் 1 ரூபா கூட கேட்கிறேன் சார். 1 ரூபாவா? யார்கிட்ட 1 ரூபா கூட கேட்டேன்? யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன், இண்டுல எழுதுவேன், கிழிச்சிரும் உன்னை. ஏயா நாட்டுல அவன் 1000 கோடி 2000 கோடி 50,000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னன்னு கேட்க நாதி இல்ல ஒரு வேலுக்கும். ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? டேய் போடா போடா, அவனை நீ நாக்குடா. இருடா நீ. டேய் போடா போடாங்கறல்ல போறம்போ. அப்ப இங்க தியேட்டர்ல அங்கதான் கூட்டமே இல்லையப்பா. படம் நல்லா போகுது எதிர்பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. டேய் வாங்க. யாரடி? என்ன அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பையா, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறான் அவன்? குறைஞ்சது ஒரு 2000 பேராச்சும் சாகணுமே. எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க. அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கும். எங்க வச்சா சாவானுங்க. ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? ஆரியா பாம்பு வைக்கிற? டேய் இப்ப பாம்பு எங்க வைக்கலாம் நினைச்சுக்கிட்ட, உண்மையை சொல்றா. சும்மா நினைச்சு பாத்தியா? நானே நினைச்சு இல்ல. இல்லையா 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 பொய்யா சொல்றா, பொய்யா சொல்றா. என் கையை ஒடிச்சுதான் சார். ஏன் இந்த ஆள் கையை உடைச்சா? கஷ்டப்படுறானேன்னு சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்னையா சொன்ன? நான் ஒண்ணும் புதுசா சொல்ல சார், அவர் சொன்னதான் சொன்னேன். என்னையா சொன்னா? கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதான் கைய உடைச்சிட்டேன். நான் இன்னும் தொப்பிய போடல. போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள. போங்கடா. போடா. சார் வணக்கம். இவன் ஒரு தீவிரவாதி சார். தீவிரவாதியா? ஆமா சார். எங்கே பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கினா கைங்கரமா பிடிச்சு வந்துட்டேன் சார். என்னையா? சார் நான் சும்மா ஃபேமிலிய பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இந்த ஆள் தான் லூசு மாதிரி தீவிரவாதி கூட்டு வந்தா சார். யோ என்னையா அவன் பாம்பு வைக்க போறான், குண்டு வைக்க போறான்னு உனக்கு எப்படியா தெரியும்? அது அது சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது? அது ஒரு பரம ரகசியம் சார். நக்கலா? சொல்லியா? சொன்னா கேளுங்க சார், அடம் பிடிக்காங்க சார். சொல்லல வாயில குச்சி விட்டு ஆடிவிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யாரு என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். ஆமா சார், யாராவது நினைக்கிறீங்க சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன். சொல்லு பாக்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா உன் தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா? நான் நினைக்கிறேன். நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன். ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே. எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார். இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சீங்க. அது இப்போ உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா இதுக்குதான் டெய்லி பாத்தீங்களா சார்? சேசன்ல பிரச்சனையை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுகளை வெளியில விடாங்க சார். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கு. தூக்கி உள்ள போடுங்க சார். ஏன்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டியா? கான்ஸ்டபிள் யோ சாமியார, ஒரு 20 ரூபா காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டு, இது உனக்கு நியாயமா? இப்பதான் தெரியுது கடவுள் ஏன் மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு. கொடுத்தா நாட்டுல ஒருவே வாழ முடியாதியா. யோ சாமியார, யோ சாமியே, யோ நீ எப்படியா உள்ள வந்த? நான் எங்கும் வருவேன், எப்படியும் வருவேன். ஐயா உன்னை கையெடுத்து கூப்பிடுறியா. எனக்கு வரமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னை காப்பாத்து. வரத்தை பூரா நீயே எடுத்துக்க. சரி, காப்பாற்றினோம். ஓ சூப்பரு. எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். 2 நாளைக்கு லீவா? லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு மூதேவி? எதுக்கு லீவு? உங்க அம்மாவை பார்க்கணும். என்னது? எங்க அம்மாவை பார்க்க போறியா? எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், 5:30க்குள்ள வண்டி. என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவன் நீ. ஏய், எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், நீ யாரா எங்க அம்மா பார்க்க? நீ யார்? Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? பு 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 பு. நீயா எனக்கு அப்பன்? ஒரு நேஷனல் லீடருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டேய், என்னை ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்த்திருந்தேனா இன்னைக்கு என் வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கும்டா.
கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் தொழில கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன், சொல்றான். முதல் பொண்டாட்டிக்கு தாலி கட்டின இல்ல, அந்த பொண்டாட்டிக்கு முறை பிரகாரம் என்னை பெற்றிருந்தா கௌரவமா இருந்திருக்கும். 2வது பொண்டாட்டிக்கு தாலி கட்டின கட்டி இல்ல, அந்த பொண்டாட்டிக்காவது முறை பிரகாரம் பெற்றிருந்தா கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். தாலியே கட்டாத ஒரு பெண், ஒரு அவளை தாய், என் தாயடா, என் தாய். அவளை நீ என்ன பண்ண? என்ன பண்ண? சிவனேன்னு வீட்டு வேலை பாத்துக்கிட்ட எங்க அம்மாவை ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிண்ட் ஆயிஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்க. அந்த ரேப்புக்கு பிறந்தவன் நானு. என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? என் மூஞ்சில முடிக்காரா? என் மூஞ்சில ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்சா முடிச்சு. நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான் படுவா. நீ என்னடா லீவ் கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன்டா 5 நாளைக்கு லீவு. உனக்கு 5 நாளைக்கு லீவு போடா. கையவரமல்ல போடா, சொல்லல போடா, போடா. டேய் பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே, சபையோர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம், எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம், கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம், மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம். இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம். இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன். இதே இடத்திலே தீ குளிப்பேன், சாவே. நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், என் கட்சியை வளர்க்க வேண்டும், என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும். இதுதான் எனது ஆசை. எங்கே கேள், எங்கே தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிறாங்களே, அதை அணைக்க வேண்டாமா? நாம ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம். தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. விடுங்களா தலைவா, நம் நாட்டின் முதல்வா, நீ விழாக்க கூடாது தலைவா. உனக்கு மரணை பண்ணால் என்ன தாங்க முடியாது தலைவா. வேணாம் தலைவா, வேணாம், வேணாம். தீப்பெட்டி எங்கே? தீப்பெட்டி எங்கே? தீப்பெட்டி காப்பாத்த வந்தவனை கூட்டி போயிட்டாங்க. கூட வந்தவனும் குழி கொண்ட ரெடியா இருக்கா. கொளுத்திக்கிற வேண்டியதா? கொளுத்த போறேன். நான் சாக போகிறேன். நான் கொளுத்திக் கொள்ள போகிறேன். சீக்கிரம் என்ன தலைவா எரியாமே நிக்கிற? மன்னனையும் கலப்படம். மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவது கூட உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன். தலைவா, நீ ஊத்துனது மண்ணெண்ணெய் இல்ல தலைவா, பச்சை தண்ணி தலைவா. நல்ல விஷயம்டா. இப்ப ஏன் அதுக்கு பதற? இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி வந்திருக்கேன் தலைவா. ஆமா, ஒன்னு யாரா ஒயிட் பெட்ரோல் வாங்கி சொன்னா? களத்துல நடிக்கிட்டீங்கல்ல, கட்சி மானத்தையும் உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. ஆமா. நீ எப்ப கட்சியில சேர்ந்த? 1 வாரம் ஆச்சு. இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்த? கட்சியில சேர்க்கல. சேர்க்கலையா? உறுப்பினர் கார்டு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஆஹா, இப்பதான்டா தெரிஞ்சு உன்னை ஏன் கட்சியில சேர்க்கலன்னு. தலைவனுக்காக துண்டன் தீ குளிச்சு சாவா. ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடையும் பெட்ரோலோடையும் அலையிற பத்தியா? நல்ல மனசுடா உனக்கு, நல்ல மனசு. தலைவா, என்னப்பா? டீ குடிங்க தலைவா, சீக்கிரம். லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா. தலைவா, இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா. டேய், எவ்வளவு நாளாடா தாச? ஆக வேண்டிய வேலை பாரு தலைவா. அவசரப்படாத. நான் சாகர பத்தி எல்லாம் கவலைப்படலப்பா.
நான் செத்ததுக்கு பின்னால நீங்க அனாதி ஆயிருவீங்கிற ஒரே காரணத்துக்கு தாண்டா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தலைவா. நீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை கட்டி நான் காப்பாத்துறேன் தலைவா. கட்சியை நான் காப்பாத்துறேன் தலைவா. நீங்க ஆமா தலைவா. அழுகாத அழுகாத. அப்ப வேணா ஒண்ணு செய்வோமா? செயற்குழு மீட்டிங் போட்டு பேசி முடிவெடுத்து குளிப்போம். அதெல்லாம் வேணாம் தலைவா. பச்சை தண்ணி இல்லடா தீ. இந்த பெட்ரோலுக்கு தலையில ஊத்தி நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆகி அந்த சாம்பல் எடுத்து மக்கள் கையில கொடுத்து உங்க கட்சி மானத்தை நான் காப்பாத்துறேன் தலைவா. கட்சி மானத்தை நான் அரசியல் வேணாம் சொன்னாங்க. கட்சி விட்டு வளைகிறேன்டா. நான் வேற மாநிலம் போறேன்டா.